வெல்கம் டு லதாஸ் கேசல். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி 4 ஜிப்போடு இருக்கிற மாதிரி ஒரு பேக் தைக்கிறத பார்க்க போகிறோம். பேக்கோட 2 பக்கமும் சேர்த்து 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். சென்டர் ஜிப்பை திறந்தா உள்ள நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 13 இன்ச் அகலமும் 15 இன்ச் நீளமும் இருக்கிற மாதிரி 2 காட்டன் கிளாத் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வித துணியும் ஒரு மீட்டர் வேண்டியிருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் பிளாக் கலர் துணி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் லைனிங் துணியில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 19 இன்ச் நீளத்தில் ஒரு ஜிப்பும் 14 இன்ச் நீளத்தில் 2 ஜிப்பும் 7 இன்ச் நீளத்தில் 2 ஜிப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கில் தைக்கிறதுக்குன்னு நைலான் கேன்வாஸ் பெல்ட் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் இதே மெஷர்மெண்ட்டுக்கு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கு சைடில் தைக்கிறதுக்கு மெயின் துணி, பிளாக் துணி, அப்புறம் பேப்பர் கேன்வாஸ் 3ஐயும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கெட் தைக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் காட்டன் துணியில் 6 இன்ச் அகலமும் 14 இன்ச் நீளமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பிளாக் துணியில் 2 பீஸும் காட்டன் கேன்வாஸ் 2 பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் துணியை காட்டன் கேன்வாஸ் மேலே வச்சுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு பிளாக் துணியை உள்ளே வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேனலில் ஜிப்பு வச்சு தைக்கிறதுக்கு மேலே இருந்து 3 இன்ச் நீளத்துக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணிக்கோங்க. 15 இன்ச் நீளம் இருக்கிற ஜிப்பை எடுத்துக்கோங்க. ஒரு ஜிப்பு மேலே அந்த டாப் போர்ஷனை வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. துணியை மடிச்சிட்டு படிமானத்துக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த பெரிய பீஸோட ரைட் சைடை இன்னொரு ஜிப்பு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 பேனல் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கெட் தைக்கிறதுக்கு மெயின் காட்டன் துணி, பேப்பர் கேன்வாஸ், பிளாக் துணி 3ஐயும் ஒன்றா வச்சு தைச்சிக்கோங்க. ஒரு ஓரத்தில் 7 இன்ச் ஜிப்பை வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சி முடித்தப்புறம் துணியை மடித்து வச்சுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜிப்பு இழுக்கும்போது சிக்காமல் இருக்கும். இப்போ துணியோட இன்னொரு பக்கத்தை அந்த ஜிப்பு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ள படிமான தையல் போடுங்க. இப்போ பாக்கெட்டோட ரைட் சைட் வெளியே வர மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாக்கெட்டை வச்சு தைக்கணும் இல்லைங்களா, அதனால் ஜிப்புக்கு மேலே 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு கொடுத்துட்டு 2 சைடும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கெட்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு அந்த ஃப்ரண்ட் பேனலில் சென்டரில் 6.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. பாக்கெட் தைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பேனலில் ஜிப்பு ஆல்ரெடி தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே 2 இன்ச்சுக்கு கீழே இந்த பாக்கெட்டை வச்சு தைச்சிக்கோங்க. தைக்கும்போது 3 பக்கமும் வச்சு தைக்கணும். ஹேண்டில் தைக்கிறதுக்கு அந்த நைலான் கேன்வாஸ் பெல்ட்டில் 52 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நைலான் கேன்வாஸ் பெல்ட்டை கீழேருந்து அந்த ஜிப்பு வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வரைக்குமே வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஜிப்பு மேலே தையல் போடக்கூடாது. நீங்கள் போட்டிங்கன்னா ஜிப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது. 2 சைடும் இதே மாதிரி அந்த லைன் மேலேயே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க.
இப்போ ஹேண்டிலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு 15 இன்ச் நைலான் பெல்ட் கட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்புக்கு பேரலாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சு தைச்சிருங்க. இப்போ பிளாக் லைனிங் ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் பேனலோட அடியில் வச்சு தைச்சிருங்க. இப்போ டாப் பேனல், அதாவது பேக் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு 13 இன்ச்சு நீளம் 5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸை வச்சுக்கோங்க. அது மேலே மெயின் காட்டன் துணி வச்சுட்டு அது மேலே பிளாக் துணி வச்சுக்கோங்க. இப்போ அகல பக்கத்தில் 2 சைடு தையல் போட்டுட்டு அதை திருப்பி விட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டுட்டு அதை சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதில் 19 இன்ச்சு லென்த் இருக்கிற ஜிப்பை வச்சு தைக்க போகிறோம். ஜிப்பில் 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு பீஸை வச்சு ஜிப்பு மேலே தைச்சிருங்க. இப்போ துணியை மடிச்சுட்டு டாப் ஸ்டிச் போடணும். டாப் ஸ்டிச் போடும்போது, அதாவது படிமான தையல், அது போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஜிப்பை வச்சு மடித்து உள்பக்கமாக வச்சுட்டு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. ஜிப்போட இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பீஸை வச்சு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஜிப்போட இன்னொரு எண்டில் துணியிலேயே ஸ்டாப்பர் தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு நீளம் 2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி 3 பீஸையும் எடுத்து சுற்றி தையல் போட்டுக்கோங்க. லென்த் வைஸ் ஒரு பக்கம் மடித்து தைச்சிக்கோங்க. நாம் அதை ஒரு பாக்கெட் ஷேப்புக்கு தைக்கணும், அதுக்கோசரம் தான். இப்போ அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி 2 சைடு தையல் போட்டுக்கோங்க. ஒரு சைடு ஆல்ரெடி ஃபோல்ட் இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பனில் விட்டுருங்க. இப்போ சுற்றி சின்ன சின்ன ஸ்மால் கட்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. ஜிப்போட இன்னொரு எண்டை இந்த பாக்கெட் மேலே இருக்கிறதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா சுற்றி ஸ்ட்ராங்காக தையல் போட்டுருங்க. இது ரன்னர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாப்பர் இருந்ததுன்னா அதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேனல், பேக் பேனல், டாப் பேனல் 3 பேனல் ரெடி ஆயிடுச்சு. இது 3ஐயும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுருங்க. படிமான தையல் போட்டாச்சு. இப்போ சைட் பேனலுக்கு டாப் பேனலை விட்டுட்டு 3 சைடும் மெஷர் பண்ணுங்க. 42 இன்ச்சஸ் வருது. அதோட 2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 3 துணி கட் பண்ணி எடுத்துக்கணும். மெயின் துணி, காட்டன் கேன்வாஸ், அப்புறம் பிளாக் துணி. இது 3ஐயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அகலவாக்கில் இருக்கிற 2 எட்ஜையும் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ சைட் பேனலை ஃப்ரண்ட் பேனலோட 2 பக்கம் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம 3ஆவது பக்கத்தில் பாட்டில் ஹோல்டருக்கு அட்டாச் பண்ணணும். இப்போ பாட்டில் ஹோல்டருக்கு 11 இன்ச்சு நீளம் 6 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி 3 பீசஸ் மெயின் ஃபேப்ரிக், காட்டன் கேன்வாஸ், பிளாக் ஃபேப்ரிக், இது 3ஐயும் எடுத்து தையல் போட்டுக்கோங்க. அகலவாக்கில் 2 ஓரத்துலேயும் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனலோட 3ஆவது பக்கத்தில் பாட்டில் ஹோல்டருக்கான அட்டாச்மெண்ட்டு, ஃப்ரண்ட் பேனல், சைட் பேனல் 3ஐயும் வச்சு தைச்சிருங்க. இப்போ சைட் பேனலை பேக் பேனலோட 3 பக்கமும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் போட்டுருங்க. நீங்கள் என்னோடய டைலரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா லதாஸ் கேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு டைலரிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய டைலரிங் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு அழகான பேக் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.